ஆடியோட சத்தம்லாம் அதை மட்டும் சரி. இல்லை நில்லுங்கம்மா, கீழே நில்லுங்கம்மா, நில்லுங்க எல்லாரும் நில்லுங்க. ஆ ம் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப தூங்க நைட்டு தாரோடு போறோம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு திறமை இருக்குன்னா எங்களுக்கு திறமை இருக்கா? இந்த வரேன் இந்த பையன் வருவேன். இல்லம்மா, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது நாங்க நைட் வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படி ஒண்ணு சொல்ற இல்லம்மா, சொல்ற கேளுங்க. இல்ல நீங்க போடாதீங்க. நீங்க அந்த நீங்க தான் படிக்கிட்டீங்க அன்னைக்கு மதியம். இல்லங்கம்மா, போன வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை நீங்க தான் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம பேசிதான் இந்த ரோட வர வச்சோமா. நம்ம அன்னைக்கு பேசுறோம். இப்பவே இவ்வளவு பேசி பேசுறீங்க. மாடியில நின்று பேசுறீங்க, இங்க நின்று பேசுறீங்க, இங்க நின்று பேசுறீங்க. அவ்வளவு தேவடி ஆளுக்கா நாங்க பிறந்தோம். போமா நீங்களா சும்மா போயிட்ட உங்க வேலை முடிஞ்சு நீங்க பேசுறீங்க. போமா, பேச முடியுமா? போமா. யார் என்ன பேசல இப்ப கேளுங்க. இந்த வண்டிக்காரங்க டிராக்டர்காரங்க கேளு. என்னத்துக்கு மரத்தை வெட்டிக்கிறேன் ஐயா, சுத்தம் பண்ணுமா? ஒரு வாரம் உடச்சிட்டாங்கல்ல, நான் வெட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? பேசிட்டே இருக்கேன், வழங்க மாட்டேன், கைகால் போயிடுறேன். என்ன பேச்சு பேசுறேன் நீங்க? எதுக்கு அப்ப நான் மரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நீங்க நல்லா குடிக்கிற ஆளுங்க ஒரு வாரம் உடைச்சிட்டான். ஐயா மரத்தை எடுக்கிறியா? நான் மரத்தோட பேச்சை விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. மரத்தோட பேச்சை விடுங்க. எவ்வளவு ஒரு மணி நேரம் பேசுறாங்க? மரத்தோட பேச்சை தயவு விட்டுருங்க. ஒரு மணி நேரம் பேசுறாங்க. இப்படி பார்த்தது யார் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் இப்படிதான் பஞ்சாயத்து எடுக்கும், கவர்மெண்ட் எடுக்கும். நீங்களும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பேசாம இருந்துங்க. எழுதி கொடுங்க, தாலுகா ஆஃபீஸில் எழுதி பட்டிஷன் கொடுங்க. யார் செட்டு போறீங்க எழுதி கொடுங்கம்மா, போய் எழுதி கொடுங்க. சரிங்கம்மா, போய் கொடுத்துக்கலாமா? நீங்க சொல்லக்கூடாது, போடாதுன்னு சொல்லக்கூடாது. கொடுங்கம்மா. இல்ல பாருங்க, நல்லதுதான் பண்ணி விடுறோம். இந்த ரோடு எப்படி கிடைச்சி இந்த பண்ண வேற இல்லம்மா. நீங்க ஆரம்பத்திலே மறைச்சிருந்தீங்கன்னா இந்த ரோடு வேற போட்டு போயிருப்பாங்க. இல்லம்மா, அதைத்தான் சொல்றேன். நீங்க பாருங்க, எது மாதிரி போடுங்க. கிளீன் பண்ணியாச்சு, போய் பாட்டுவாங்க. இல்லம்மா, ஒரே நிமிஷம் உடச்சிட்டா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு திவ்யா சாரி சர்வேசப்படி நீங்க எப்படி கார் செட் பண்ணிக்கிறாங்களோ பஞ்சாயத்துல அந்த வேலையும் போடாம தான் விடுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரி விடுங்க. நீங்க என்ன செப்டிக் டேங்க் எங்க இருக்கு? யார் வீட்ல செப்டிக் டேங்க் போட்டுருக்கோம்? வாய் வீட்ல செப்டிக் டேங்கே கிடையாது. யார் சொன்னது? செப்டிக் டேங்கே கிடையாது. எல்லாருமே சும்மா தண்ணியை தான் விட்டுருக்காங்க. செப்டிக் டேங்க் போய் ரோட்ல போடுறாங்க. இன்ன வரைக்கும் எடுத்து பூரா செஞ்சிருக்கேன். இதுமா அடுத்த இது வந்து அடுத்த சில வந்து போட்டு தரேன்ட்டு வந்தது. இல்லம்மா, இது இல்லம்மா, ஏமா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. இது பெர்மனன்ட் ரோடு கிடையாது, தற்காலிக ரோடு தான். சொல்லுப்பா, நான் இங்க இந்த சூளப்பாடியில இருந்து போயிட்டு இருக்கேன். நீங்க சும்மா வேணா போக வர வச்சுக்கங்க. நீங்க ஏன் ரோட் போடுறீங்க? இல்ல இத வர்றது அங்க போடுங்க. ஒருத்தர்ட்ட
பேசி அந்த ரோட நேரம் எஃபர்ட் எடுத்து போட்டோம்.